இருக்காரு. ஏதாவது சொன்னா கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு என்னையே மிரட்டுறாரு. எனக்கு வேற வழியே தெரியாம தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். பாரதி இந்த வீட்டை விட்டு போறது மட்டும்தான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. அவ சொல்லாம கொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. எனக்கும் புரியுது மித்ரா, நீ டென்ஷன் ஆகாத. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. சரி, நீ முதல்ல ஆபீஸ் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்கே கெட் டுகெதர்னு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி, நான் இப்பவே கன்ஃபார்ம் பண்றேன். இன்னைக்கு அந்த பாரதிக்கு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் புரியுதுல? நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி ஈவினிங் கெட் டுகெதருக்கு நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம எல்லாரும் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே மேடம். புஃபே ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா வேணுங்கிறத சாப்பிடுங்க. என்ஜாய். மித்ரா, அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் உன்னோட அரேஞ்ச்மெண்ட் சூப்பரா இருக்குமா. பாட்டி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க எங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. பாரதி, எனக்கு ஒரு ஐடியா. பேசாம நீயே உன் கையால ஆதிக்கு தாலி எடுத்து கொடுத்து மித்ரா கழுத்துல கட்ட சொல்லிடு. உனக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல. டேய், இங்க பாரு பாரதி, நீ என்ன பேசினாலும் எனக்கு கோவமே வராது. சரி விடு, இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும். நான் சாப்பிட்டு வந்து பொறுமையா பேசுறேன். எங்கேயும் போயிடக்கூடாது. மாமா, இவங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இவங்களா பசங்களா? இவங்க எல்லாரும் மித்ரா மேடத்தோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் சாப்பாடு போலான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓ, அப்படியே மாமா? ஆமா. அம்மா, எங்களுக்கும் பசிக்குதுமா, நாங்களும் சாப்பிடுறோமா. பாரதி, என்ன பேசாம நிக்கிற? குழந்தைங்க பசிக்குதுன்னு கேக்குதுல்ல, போய் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எடுத்து கொடு. இல்ல பாட்டி, வந்தவங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும். நான் இவங்களுக்கு கோதுமை உப்புமா செஞ்சு கொடுக்கறேன். வாங்க. அம்மா, எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும். என்ன பாரதி, குழந்தைங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல, இத்தனை பேர் சாப்பிடறப்ப நீ குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? ஆமா, நீ குழந்தைங்க சாப்பிட்டுமே. ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் வந்துடுறேன். ஆதித்யா, அம்மா சாப்பாடு எடுக்க தான் போறாங்க. சுதாகர், எது எப்படியோ சீக்கிரமா மித்ராவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உன் அத்தை வேற போன் பண்ணி எல்லா ஏற்பாடும் ரெடியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. உண்மைதான் பாட்டி. அதான் ஏற்கனவே இவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டோமே. அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்த வேண்டியது மட்டும் தான் பாக்கி. பாரதி, இங்க வாங்க. வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு சர்வ் பண்ணுங்க. அப்படியே எல்லாருக்கும் ஜூஸ் வேணுமான்னு கேட்டு கொடுத்துருங்க. பாரதி, எடுபட்டவ. குழந்தைங்க சாப்பிட பாரதி சாப்பாடை எடுக்க போனா எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்க சொல்லி வேலைக்காரியா மாத்திட்டா. இதெல்லாம் எங்கேன்னு போய் சொல்றது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாரும் முன்னாடி நின்னு சத்தம் போட்டு பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டின்னு சொல்லிடலாம்னு தோணுது. ஆமா பட்டி, மித்ரா மேடம் சொன்னாங்கன்னு பாரதி அண்ணி எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்யறாங்கன்னு தெரியல. அவங்களே எடுத்து போட்டு சாப்பிட போறாங்க.
ஜூஸ் வேணா அவங்களே எடுத்து போய் குடிக்க போறாங்க. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, உங்க அன்னைக்கு தெரியலையாடா? பாரதி இப்படி எது நடந்தாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுனாலதான் இந்த மித்ரா இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. உண்மைதான் தவக்கல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இது எல்லாத்தையுமே தினம் தினம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பழகி போச்சு. நீ சாப்பிடு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆதியை எங்கேயும் காணும். இதுதான் சரியான நேரம். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரிங்க மேடம். ஹலோ பாரதி, ஹலோ, ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. பாரதி, துரை கேக்குறாருல, இப்போ துரை இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். கொண்டு போய் கொடுங்க. என்ன இது? இந்த துரை கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாம பாரதி மேடம் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றான். மித்ரா மேடமும் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன